மனிதன் எதை நம்புகிறானோ அதை பெறுகிறான். இப்போ நாம் அப்பாவை நம்புகிறோம். நீ இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணினீன்னா உனக்கு பேனா வாங்கித்தரேன்னு சொல்கிறார். நம்புகிறோம், கிடைக்குது. அம்மா நான் உனக்கு நாளான்னைக்கு பூரி சுட்டு தரேன் அப்படின்றாங்க. நம்புகிறோம், அந்த பூரியை பெற்றுக்கிறோம். மனிதன் எதை நம்புகிறானோ அதை பெறுகிறான். மனிதன் என்பவன் மனம். அப்போ மனம் எதை நம்புகிறதோ அதை பெறுகிறது. அவ்வளோதான் நம்பிக்கை. ஆக இந்த மனம் எதை நம்புகிறதோ அதை பெறுகிறது. ஒரு உதாரணத்துக்கு, முதல்ல யாரை நம்பணும்? நம்மளை தான் நம்ம நம்பணும். ஏன்னா நாம் இருக்கிறது உண்மைதான். அப்போ நாம் உண்மையின் மீது நம்பிக்கை வைப்போம், இல்லாததின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். அப்போ நாம் நமது மீது நம்பிக்கை வைத்தால் இந்த மனம் எதை நம்புகிறதோ அதை பெறுகிறது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நாளைக்கே கிடைக்கும், ஒவ்வொன்று ஒரு வாரம் கழிச்சு கிடைக்கும், மாதம் கழிச்சுகளை கிடைக்கும். அது அதற்கு தக்கவாறு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமைகின்ற போது நாம் என்ன விரும்பணும் அது சில பேருக்கு 6 மாதம் கழித்து கிடைக்கலாம். காலங்கள் வித்தியாசம், ஆனால் நினைத்ததே நடக்குது. அதனால் நாம் நினைப்பது நடக்குது அப்படின்னா, அப்போ இன்றைக்கி வாழ்க்கையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குதுன்னா அதுவும் நாம் ஏதோ ஒரு நேரத்தில் நினச்சிருப்போம். அது இந்த காலகட்டத்தில் அது நடக்குது. அவ்வளோதான். அப்போ எண்ணம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. மனமே அனைத்தையும் நிர்ணயிக்கிறது. மனதில் ஏற்படுகிற எண்ணத்தின் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது.